திருவாரூர் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை கொடுப்பதனால் அந்த சாட்சிகள் வந்து மாறி சொல்வதற்கான ஒரு பலன் கிடச்சிட்ட உடனே இதை நம்ம சீரியஸாக நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஒன்று. இன்னும் ரெண்டாவது வந்து அவங்க சட்ட ரீதியாக அவங்க வேலை கொடுக்கறது எதுக்கலையா, அது முதலமைச்சர் இந்த கேஸ் முடியறதுக்கு முன்னால் கொடுக்குறதா அவங்க எதுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு தகவலையும் சொல்கிறேன். சிபிஎம்னுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் தெளிவா ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. இல்ல சண்முகத்தோட கருத்தை நீங்க பார்க்கணும். உங்க நிகழ்ச்சிக்கு வரவங்க பாதிக்கப்படக்குள்ள நீங்க தனியார் நிறுவனத்துல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும். இதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வேணுங்கிற. அதே போல சுப்பராயன் கம்யூனிஸ்ட் சார்பா என்ன சொல்றாரு? இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் சொல்றாரு. இதனாலதான் எதிர்க்கிறாங்க. ஓகே, நீங்க சொல்றது இப்போ நீங்கள் வந்து நாங்கள் வந்து வேலை நம்ம திருவாரூர் சார் சொல்லுங்கள், நம்ம சேன் என்ன சொல்கிறாருன்னா வேலை கொடுங்க கொடுக்காம இருங்க, அதை தான் கோர்ட்டு அதான் சொல்கிறது. அதாவது ஒரு வேலை கொடுக்கறதுக்கு முன்னாலேயே நீங்கள் ஏன் இப்போ நீதிமன்றத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் இவங்க முறையீடு பண்ணுறாங்க. அவசர வழக்காக விசாரிக்கணும்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தரும் மனிதநேய ஜனநாயக கட்சி சேர்ந்த ஒருவரும் நேற்று ஒரு முறையீடு இன்று ஒரு முறையீடு. சொல்ல போனா ஆர்எஸ் பாரதியோட ரெப்ரசன்டேஷன்ல ஒரே நிமிஷம் திமுக ஸ்டாண்ட தெரிஞ்சுக்கணும்ல, மீடியாவும் தெரிவிக்க கூடாதுல்ல. அதான் சொல்லுங்க, நீங்க ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். சரி, அடுத்த சொல்லுங்க கேட்டு வந்துடுறேன். அதாவது என்னன்னா, இந்த மாதிரி நீங்க 2 பேரும் முறையீடு பண்ணதும் வேலையை கொடுக்கல, அதுக்குள்ள நீங்க ஏன் பதறீங்க, ஏன் முறையீடு பண்ணுறீங்க? அரசாணை கொடுத்து வேலையை கொடுத்து அதை எதிர்த்து திரும்ப வாங்க அப்படின்னு தான் இப்போ வந்து அந்த கோர்ட்டு சொல்லியிருக்கு, இந்த கோர்ட்டு சொல்லியிருக்கு. இப்போது அரசு இந்த கரூர் துயர விவகாரத்தில் இவ்வளவு அவசரப்படுவதற்கு ஒரு இந்த இடைத்தேர்தல் வரப்போகிறது, அதுதான் காரணம்னு சேவன் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக சொல்கிறாரு. சேவன் கவனத்திற்கு திமுக அங்கே 3வது இடம் இந்த தேர்தலில். கரூர் விஜயபாஸ்கர், அதற்கு அடுத்து தாவேக்கு வேட்பாளர், அதற்கு அப்புறம் தான் வந்து திமுக இருக்குது. இந்த சூழ்நிலையில் இது உண்மையிலேயே அரசியல் காரணங்களுக்காகத்தான் இந்த நலத்திட்ட உதவி, இந்த அரசு வேலை வழங்குதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வாங்க. இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் பார்த்துருப்பீங்க, ஒரு 90% ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக தான் இடைத்தேர்தலுடைய ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் இந்த ரிசல்ட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இப்போ அங்கே இருக்கிற எதிர்த்து நின்று வெற்றி பெற்றவர்களும் இன்றைக்கி தாவேக்கால இருக்காங்க. 2வது இடம் வந்த பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் 2வது இடம் வந்தவங்களும் தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே இடைத்தேர்தலுக்காக போய் அதை செஞ்சு அதில் ஓட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சார் சொன்னது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஓப்பன் கோர்ட்டில் என்ன தெரியுமா கேட்குறாங்க, இந்த வழக்கை கொண்டு வந்திருக்கீங்களே, ஒரு முதலமைச்சரை போய் நீ அங்கே போவாதன்னு சொல்கிறது, அங்கே போய் அரசுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் எங்களுடைய வேலையா? இதுக்கெல்லாம் நீதிமன்றம் வரணுமா? நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்குறீங்களா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க முதல்ல அப்படின்னு கேட்கும் பொழுது கேக்குறாங்க. அவருக்கு என்ன இல்ல, அதுக்கு என்ன பேசுனதுனால தான் இந்த வழக்கு. சார் நான் என்ன சொல்றேன்னா, அதை நீங்க அதுக்கு மட்டும் நீங்க வழக்கு தொடரணும். நீங்க அதுல கொண்டுட்டு போய் இந்த விஷயத்தை கொண்டுட்டு போய் இன்க்ளூடிங் பண்றீங்க. இல்ல அது மீடியாக்களால் அப்ப திமுக அங்க என்ன தெரியுமா, ஏன் நீங்க ஒரு உத்தரவை போடுங்கலாம், இதுக்கு ஒரு உத்தரவே போடுங்கலாம், நீங்க சொல்லாம கேட்கல கேஸ வாபஸ் வாங்குறீங்க. தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க சார். அதான் சார், ஏன் வாபஸ் வாங்குறீங்க? தள்ளுபடி பண்ணட்டுமே, ஏன் நீங்க வாபஸ் வாங்குறீங்க? அப்ப நீங்க எடுத்துட்டு போற முகாந்திரம் தப்புன்னு நினைச்சுதானே வாபஸ் வாங்குறீங்க? நீங்க எடுத்துட்டு போற முகாந்திரம் உங்களுடைய கிளைம் வந்து தப்புன்னு நினைக்கிறீங்க. இல்ல ஒத்துக்கிறேன், இருங்க, கோர்ட்டு வாசல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஹா ஏதோ தவறு நம்மள்ட்ட இருக்கு போல இருக்கு அப்படின்னு வாபஸ் வாங்குறீங்க. ஏன் தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன், ஏன் உங்களால சொல்ல முடியல? அப்ப நீங்க எடுத்துட்டு போற மூவ்மெண்ட் ஏன் தள்ளுபடி ஏன் வாபஸ் வாங்குறீங்க? நீங்க இது வந்து ஆலோசனை சொல்லிட்டாரு, இது வந்து நீங்க அங்க போய் முறையீடுன்னு சொல்லிட்டாரு. அது தனி, அது நிறைய வழக்குகள் தப்பு அப்படின்னு சொல்லல. இது முறையீடு பண்ணக்கூடிய கிட்ட போங்க, சிபிஐ கிட்ட போங்க, இது சட்டம். அது இல்லாம நான் எப்படி பாத்தீங்கன்னா, நீங்க பொதுவெளியில இவர்களுக்கு என்ன தெரியுமா பின்னடைவு வரும் எதிர்கட்சிகளுக்குலாம்? நான் ஒன்னும் தாவேக்காவனோட ஆதரவாளர்கள் உங்களுக்கே தெரியும். ஆனால் தாவேகா வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை பெறும் சொன்னேன். பொதுவான கணிப்பு தேர்தலுக்கு முன்பாகவே 90 சீட்டுக்கு மேல வெற்றி பெறும். திமுக வட மாவட்டங்கள் செய்கின்ற ஜாதி அரசியல்னால், வன்னியர் அல்லாத ஒரு அரசியலை முன்னெடுப்பதால் திமுக தோல்வி அடையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். தேர்தலுக்கு முன்பாக வட மாவட்டங்கள் பூரா திமுக தோல்வி அடையும் சொல்லியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்றதையும் இப்போ நான் வந்து தாவேக ஆதரவாளர் கிடையாது, ஆனா நியாயத்தை பேசுகிறேன்.
இன்றைக்கு தேர்தலுக்காக இது பண்றாங்களா இல்லையா? அரசியல் இந்த விஷயம் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் வேணாம் நீங்க வேலை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றது எதிர்க்கட்சிகளுக்கு தான் பின்னடைவை உருவாக்கும் போகும். இது வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்க்கட்சிகள் மக்கள்கிட்ட எதிர்வினையும் தேர்தல்ல வரும். அதை எப்படி இவங்க அதை செய்யறாங்கன்றத எனக்கு தெரியல. ஓகே, இல்ல இதெல்லாம் தெரிஞ்சு செய்யறாங்களா கணிப்பு. ஆனா இன்னொரு கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேர்தல் கரூர் தேர்தல் வந்து ஒட்டுமொத்த சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதியோட முடிவு வந்து எதிர்பார்க்கப்பட்டது. இது வந்து அந்த நெரிசலில் 41 குடும்பம் இறந்திருப்பதால் வந்து அங்கே தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்குமா, ஆட்சி அமைத்த போதிலும் அங்கே வச்சு தாவேக்காவை வந்து மக்கள் வந்து தோற்கடிச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதிமுக வெற்றியாக வச்சிருக்கிறாங்க. திமுகவும் வேண்டாம் தாவேக்காவும் வேண்டாம் அந்த தொகுதி மக்கள் முடிவு எடுத்திருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து அதிமுகவோட இணையும் போது இந்த மக்கள் மாறுவாங்களா, அது சேருவாங்களாங்கிறது ஒரு தேர்தல் முடிவுல தெரியும். அதுக்கு சொல்லிடுறேன். நீங்க சொன்னீங்க அங்க வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றுச்சு, ஆமா, அவ்வளவு பெரிய உயிரிழப்புக்கு பிறகு சொன்னீங்க. அதிமுகவோட ஸ்டாண்ட் அந்த தேர்தல் என்ன தெரியுமா? தாவேக்கா மீது திமுக பழிச்சு மறுத்துன்றதுதான் அவங்களோட வாதமே. தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தா அந்த இடத்துல பிரச்சாரம். நீங்க இப்ப பிரச்சாரத்தை எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரத்தை நீங்க எடுத்து போடுங்க. அவர் என்ன பேசிருக்காரு கரூர்ல இருந்து பாருங்க. தாவேக்காவுக்கு முழு ஆதரவு கொடுத்து பேசுவார். அந்த தொகுதியில சொல்றேன், அந்த தொகுதியில வெற்றி பெற்ற வேட்பாளர் மக்கள் ஏன் தாவேக்காவை அந்த தொகுதியில வெற்றி அடைய செய்யவில்லை? அதுதான் சார், தாவேக்காவுக்கு ஆதரவாவே அவங்க இருந்தாங்க, ஆதரவாக செயல்பட்டாங்க. கொடி பிடிச்சிட்டு போனதே எடப்பாடி பேசினார்ல, இவரே கொடியை பிடிச்சிக்கிட்டு எடப்பாடியே ஒரு 5 பேர் 10 பேரை விட்டு தாவேக்கா கொடியை பிடிக்க வச்சு குமாரபாளையம் நாமக்கல் குமாரபாளையம் அதான் அங்கதான் சொல்றேன், பிடிக்க வச்சுட்டு இதை பாருங்க வெற்றி கழகம் எங்களுக்கு ஆதரவு, நாங்க சமிக்கை வந்திருக்கிறது சமிக்கை அப்படின்ற பேசினார்ல. அவங்க அங்க இருக்கிற மக்கள் நினைச்சிருக்காங்க நம்மளுக்கு வந்து ஆதரவா குரல் கொடுத்தாங்களே, அதனால இவங்களுக்கு வெற்றி போடுவோம். ஆனா அவருடைய மனசாட்சி அங்க இருந்த எம்எல்ஏ என்ன இருக்காரு, இப்ப நம்ம இங்க இருக்க கூடாது, இங்கதான் இருக்கணும்னு அவர் வந்துட்டாரு. ஓகே, இருக்கட்டும். திருவாரூர் காஞ்சி சார் என்ன சொல்றாரு, மக்களோட ஆதரவு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருக்குது. அதனால அதிமுக தாவேக்கா 2 பேரும் ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் சேர்ந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த வேலையை கொடுத்து தான் அவங்க ஓட்டு வாங்கி ஜெயிக்கணுங்கிறது அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் நடைபெற்றால் எப்போதும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். பெரும்பாலான தேர்தல்களில் ஓரிரு விதிவிலக்குகள் இருக்கலாம். எம்ஜிஆர் வெற்றி பெற்றது போல ஓரிரு விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனால் அந்த விதிவிலக்கு இப்போது கரூர் தொகுதியில் நடைபெறும் நினைக்கிறீங்களா? இன்னொன்று, சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்எஸ் பாரதியோட பெட்டிஷன் பற்றி சொன்னீங்க, சுருக்கமாக அதையும் சொல்லிடுங்க. ஒரே ஒரு விஷயம், பெரும்பாலும் இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது என்பது இயற்கை. ஆனால் அந்த இடைத்தேர்தலெல்லாம் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இறந்து போன காரணத்தினால் நடைபெற்ற இடைத்தேர்தல்கள். ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய 7 சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் என்பது 1 மாத காலத்திற்குள் வாக்களித்த மக்களுடைய மை காய்வதற்கு முன்னாலேயே இதை போல நடந்ததை வந்து மக்கள் ஏற்றுக்க போறதில்லை. அதனால இந்த இடைத்தேர்தல் நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஆசிட் டெஸ்டா தான் இருக்க போகுது. இதுல வந்து அவங்களுடைய வெற்றி பெறுவதற்கு பகிரகத்தான் பண்ணணும். ஏன்னா யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாங்க, ராஜினாமா செஞ்சவங்களையே அறிவிக்க போறாங்களா, இல்லை அவங்க கட்சியில் உள்ள பழைய ஆளுங்களை அறிவிக்க போறாங்களா, என்ன ஏது நிறைய சிக்கல் இருக்கு. அதனால இந்த இடைத்தேர்தலுக்காக அவர்கள் எது வேணாலும் செய்வார்கள்.